வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்பு செய்திகளை காணலாம். தஞ்சக்குறிச்சியில் தொடங்கியது தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. அமைச்சர் பங்கேற்று தொடங்கி வைப்பு. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து ரேசன் அட்டைகளுக்கு பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் 750 வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை தாம்பரம் திருச்சி இடையே இன்று முதல் சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. கடப்பாறையால் அறை கதவுகள் உடைப்பு. சென்னையில் பராமரிப்பு பணிகள். வேளச்சேரி ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மின்தடை செய்யப்படும். தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. டெல்லியில் கடும் பனி பொழிவு. 92 விமான சேவைகள் பாதிப்பு. துருக்கியில் தேவாலயத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி தஞ்சக்குறிச்சியில் இன்று தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தஞ்சக்குறிச்சியில் பொங்கல் பண்டிகையொட்டி தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி இன்று தொடங்கியது. புனித விண்ணேற்பு அன்னை ஆலய திருவிழா மற்றும் புத்தாண்டையொட்டி விழா குழுவினர் சார்பில் நடைபெற்ற போட்டியை அமைச்சர்கள் ரகுபதி மெய்யநாதன் ஆகியோர் பங்கேற்று தொடங்கி வைத்தனர். போட்டியில் பல்வேறு மாவட்டத்தில் இருந்தும் காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள் கலந்து கொண்டு போட்டியினை கண்டு களித்தனர். இந்த நிலையில் இன்று தொடங்கும் ஜல்லிக்கட்டு போட்டி மே மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அடுத்தடுத்த மாவட்டத்தில் வடமாடு மஞ்சு விரட்டு போட்டிகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டியில் தனியார் பள்ளியில் கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி மேற்கு கிராமத்தைச் சேர்ந்த பழனிவேலின் 5 வயது குழந்தை லியா லட்சுமி தனியார் பள்ளியில் பயின்று வந்த நிலையில் பள்ளியில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்த செய்தியை கேட்டு வேதனை அடைந்தேன். இந்த சம்பவத்தில் உயிரிழந்த குழந்தை லியா லட்சுமியின் பெற்றோருக்கும் அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதல்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு உயிரிழந்த குழந்தையின் பெற்றோருக்கும் 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பொங்கல் தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக அனைத்து ரேசன் அட்டைகளுக்கும் ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து ரேசன் அட்டைகளுக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும். இந்த நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம் உள்ளிட்ட பொங்கல் தொகுப்புகள் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 2023ஆம் ஆண்டு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பயனாளிகள் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்பட்டது. இந்த நிலையில் பொதுப்பணித்துறையில் தேர்வு செய்யப்பட்ட இளநிலை பொறியாளர்கள் ஓவர்சியர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பொங்கல் பண்டிகைக்கு தொகுப்பு பொருட்களுக்கு பதிலாக அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 750 வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்தார். பொங்கல் பண்டிகையொட்டி தாம்பரம் திருச்சி இடையே இன்று முதல் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பொங்கல் பண்டிகையொட்டி கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் சொந்த ஊருக்கு செல்லும் மக்கள் வசதிக்காகவும் திருச்சி தாம்பரம் திருச்சி இடையே ஜன்சதாப்தி சிறப்பு அதிவிரைவு ரயில் இயக்கப்படுவதாக தெரிவித்துள்ளது. அது தொடர்பாக தாம்பரம் திருச்சி அதிவிரைவு சிறப்பு ரயில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை தாம்பரத்தில் இருந்தும் பகல் 3:30 மணிக்கு புறப்பட்டு இரவு 11:35 மணிக்கு திருச்சி சென்றடையும். மறுமார்க்கமாக திருச்சி தாம்பரம் அதிவிரைவு சிறப்பு ரயில் இன்று முதல் 19ஆம் தேதி வரை திருச்சியில் இருந்து காலை 5:30 மணிக்கு புறப்பட்டு பகல் 12:30 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என்று தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் ரயிலானது தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை, சீர்காழி, விழுப்புரம், திண்டிவனம், மேல்மருவத்தூர், செங்கல்பட்டு வழியாக இயக்கப்படும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது.
சென்னையில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக வேளச்சேரி, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை செய்யப்படும் என்று தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், சென்னையில் இன்று பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு சில பகுதிகளில் மின்தடை செய்யப்படுகிறது. இன்று காலை 9 மணி முதல் மதியம் 2 மணி வரை மின்தடை செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது. அதன்படி தில்லை கங்கா நகர், நங்கநல்லூர் பகுதி, பழவந்தாங்கல், ஜீவா நகர், சஞ்சய் காந்தி நகர், வேளச்சேரி, ஆதம்பாக்கம், ஆண்டாள் நகர், வானுவம்பேட்டை, பிருந்தாவனன் நகர், மகாலட்சுமி நகர், புழுதிவாக்கம், உள்ளகரம் பகுதி, ஏஜிஎஸ் காலனி, இபி காலனி உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களின் புகைப்படம் அச்சிடப்பட்ட நாள்காட்டியுடன் தேர்வட்டை மற்றும் இனிப்புகளை பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு ஊராட்சி மன்ற தலைவர் சுசிலாமூர்த்தி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சிறுபுழல்பேட்டையில் அரசு நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் சுசீலா மூர்த்தி ஏற்பாட்டில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களை ஒன்று சேர்த்து எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் அச்சிடப்பட்ட 2025ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டியையும் தேர்வு அட்டையையும் இனிப்புகளுடன் ஊராட்சி மன்ற தலைவர் சுசீலா மூர்த்தி வழங்கி பேசினார். அப்போது மாணவர்கள் சிறந்த முறையில் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சுசீலா மூர்த்தி வாழ்த்தினார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் பானு, துணைத் தலைவர் வெற்றி வேந்தன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் வரும் 7ஆம் தேதி மறைந்த மன்மோகன் சிங் படங்களை முதலமைச்சர் திறந்து வைப்பார் என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் சீரமைப்பு மாற்றியமைக்கும் பணி நடைபெறுகிறது என்றும், தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பொறுப்புகளுக்கு இன்று முதல் இணையதளம் மூலமாக விருப்பு மனு வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் வரும் 7ஆம் தேதி மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், முன்னாள் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் ஆகியோர் படங்களை முதல்வர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு திறந்து வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், ஒருவேளை தனியார் பள்ளிகள் லாபம் ஈட்டி பணம் கொடுக்கிறார், முதலமைச்சருடைய நிவாரண நிதிக்கு கொடுக்கலாம், அரசு செய்யலாம். பெருந்தலைவர் காமராஜர் கூட பல ஆயிரம் பள்ளிகளை உருவாக்கும் பொழுது தனியார்கள் நிலத்தை கொடுத்தார்கள், கட்டிடக்குடி கொடுத்தார்கள். ஆனால் தலைமை ஆசிரியர்களும் ஆசிரியர் நியமிப்பது அரசு கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். அதே போன்று தனியார் கல்வியாளர்களை அரசு பள்ளிகளில் ஊக்கப்படுத்தக்கூடாது. சில கல்வியாளர்கள் பேசும் பொழுது இதை திட்டமிட்டு உள்ளே நுழைகிறார்கள். தனியார் பள்ளிகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது, பெரிய இடங்கள் கிடையாது. ஆனால் அரசு பள்ளிகளுக்கு மைதானம் இருக்கிறது, இடங்கள் நிறைய இருக்கிறது. இதை வருங்காலத்தில் அவர்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கு என்ற செய்தியும் அறியப்படுகிறது. இதிலும் அரசு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். தமிழக முதலமைச்சர் மீது உபயதாரர்கள் அதிக அளவு நம்பிக்கை வைத்திருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்துள்ளார். நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் அலுவலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், இதுவரை இல்லாத அளவில் அதிக உபயதாரர்கள் நன்கொடை வழங்கி இருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நம் திராவிட மாடல் முதல்வர் மீது உபயதாரர்கள் கொண்ட நம்பிக்கைதான் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ள சவுந்தரராஜ பெருமாள் திருக்கோவிலில் விமானத்திற்கு தங்கரேகை ஒட்டும் பணிக்கான 8 கிலோ 405 கிராம் 268 மில்லிகிராம் எடை கொண்ட சுமார் 6 கோடியே 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தொகையை உபயதாரராக மருதப்ப செட்டியார் மற்றும் ஹரி ஆகியோர் வழங்கினர் என்று தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், இந்த தொகை இவ்வளவு உபயதாரர் வருவது எதை காட்டுகிறது என்றால், உபயதாரர்கள் தருகின்ற அந்த நன்கொடைகள் அவர்கள் எண்ணத்திற்கேற்ப அவர்களுடைய நேர்த்திக்கண்ணை நிறைவேற்றுகின்ற வகையில் முழுமையாக அந்த திருக்கோயில்களுக்கு பயன்படுகிறது என்ற அவர்களுடைய நற்சான்றிதழ் இருந்தால்தான் இவ்வளவு பெரிய தொகை இந்த திருக்கோயில்களுக்கு உபயதாரர்களால் வழங்கப்பட முடியும், வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் திருக்கோயிலுடைய
சொத்துக்கள் மூலம் இந்து சமய அறநிலைத்துறை திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இதுவரையில் கிடைக்கப்பெற்ற வருமானம் எவ்வளவு என்றால் 936 கோடியே 80 லட்சம் ரூபாய் இதுவரையில் வருமானம் கிடைத்திருக்கின்றது. திருவண்ணாமலையில் ரூபாய் 16.55 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மையத்தை தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி திறந்து வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த ராமநாதபுரம் பகுதியில் சுமார் ரூபாய் 16.55 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய அங்கன்வாடி மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் மஞ்சு கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்துவிளக்கேற்றி வைத்து துவக்கி வைத்தார். இதில் ஒன்றிய செயலாளர் அண்ணாமலை, துணை செயலாளர் அப்பாசாமி, பொதுக்குழு உறுப்பினர் பாலசுப்ரமணியம், மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் பிரபாகரன், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்களுக்கு இடையூறு இன்றி நடக்கும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று சென்னை விமான நிலையத்தில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து டெல்லி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் வந்த சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மக்களுக்கு இடையூறு இன்றி நடக்கும் போராட்டங்களுக்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்றும், விஜய் ஆளுநரை சந்தித்து என்ன கடிதம் கொடுத்தார் என விஜயும் கூறவில்லை, ஆளுநரும் கூறவில்லை என்று தெரிவித்தார். மேலும் ஆர்டிகல் 370 அகற்றப்பட்ட பிறகு காஷ்மீரில் தீவிரவாதம் இல்லை என கூறுவது தவறு, புள்ளி விவரத்தோடு நாடாளுமன்றத்தில் கூறினால் விவாதிக்க தயார் என்று எண்மன் உள்ளிட்டவற்றை தெரிவித்தார். சந்திச்சாருன்னு புகைப்படம் பார்த்தேன். என்ன கொடுத்தாருன்னு எனக்கு தெரியாது. அதை என்ன கொடுத்தாருன்றது ஆளுநரும் சொல்ல, கொடுத்தவரும் சொல்லல. அதனால என்ன கொடுத்தாருன்னு யாருக்கும் எனக்கு தெரியாது. பாஜக ஆளக்கூடிய மணிப்பூர் உள்ளிட்ட பகுதிகள் வந்து இது போன்ற மோசமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அதை குறித்து வாய் திறக்காத விஜய் வந்து தற்போது அவரு விஜய் புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்காக அது இனிமேல் போக போக தான் தெரியும் என்ன ஆகுன்னு. அவருடைய நிலைப்பாடு என்னன்னு பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. வக்கஃப் பில் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. நதிநீர் பங்கீட்டை பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. ஜிஎஸ்டி பற்றி அவருடைய நிலைப்பாடு என்னன்னு எனக்கு தெரியாது. நிலைப்பாடே இல்லாதவரை பற்றி என்னால் கருத்து சொல்ல முடியும். சார், ஆர்டிகல் 370 எடுக்கப்பட்ட பிறகு வந்து காஷ்மீர் பகுதியில் தீவிரவாதம் குறைஞ்சிருக்கு. தப்பு. அது தீவிரவாதம் தவிஞ்சிருக்குன்னு சொல்றது தப்பு. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தீவிரவாத சம்பவங்கள் நிறைய அதே அளவு தான் நடந்துட்டு இருக்கு. இறந்தவர்களோட எண்ணிக்கை அதே மாதிரி தான் இருக்கு. இது தப்பு. இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யாரு சொல்றாங்களோ அவங்க புள்ளி விவரங்களோட அந்த கருத்து சொல்லுங்க. செஞ்சி ஒன்றியத்தில் 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கான உத்தரவினை பயனாளிகளுக்கு செஞ்சி மஸ்தான் வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள ஊராட்சிகளில் தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கான உத்தரவு ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி செஞ்சி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த 40 பயனாளிகளுக்கு 96 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கான பணி ஆணைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் ஒன்றிய துணைத் தலைவர் ஜெயபாலன் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நடராஜன், சீதாலட்சுமி ஆகியவர்கள் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நடராஜர் கோவில் மார்கழி மாத ஆருத்ரா தரிசனம் விழாவின் கொடியேற்றம் இன்று தொடங்க உள்ளது. இதைத் தொடர்ந்து வருகிற ஜனவரி 12ஆம் தேதி தேரோட்டமும், ஜனவரி 13ஆம் தேதி முக்கிய நிகழ்வான ஆருத்ரா தரிசனமும் நடைபெற உள்ளது. இதனால் கடலூர் மாவட்டத்திற்கு ஜனவரி 13ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் என்றும், விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி வேலை நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் தெரிவித்துள்ளார். கோவை அவிநாசி மேம்பாலம் அருகே விபத்துக்குள்ளான டேங்கர் லாரி கிரேன் உதவியுடன் அப்புறப்படுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் அவிநாசி மேம்பாலம் அருகே சுமார் 20 மெட்ரிக் டன் எடை கொண்ட சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏற்றி வந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் லாரியின் டேங்கர் பகுதி சேதமடைந்ததால் உள்ளே இருந்த எரிவாயு கசிந்தது. இதுகுறித்து தகவலிருந்து வந்த தீயணைப்பு துறையினர் சுமார் 4 மணி நேரத்திற்கும் மேலாக மீட்பு பணியில் ஈடுபட்டு எரிவாயு கசிவை நிறுத்தினர். ரசாயன மூலப்பொருட்களை கொண்டு எரிவாயு கசிவை கட்டுப்படுத்திய நிலையில் கிரேன்களின் உதவியுடன் விபத்திற்குள்ளான லாரி அப்புறப்படுத்தப்பட்டது. கோவையில் நடைபெறவுள்ள 25வது சந்திர நினைவு ரேலி போட்டி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வை வலியுறுத்தி நடைபெற உள்ளதாக சந்திர நினைவு அறக்கட்டளை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவையில் நடைபெற உள்ள 25வது சந்தர் நினைவு ராலி போட்டி குறித்து செய்தியாளர்கள் சந்திப்பு பிரஸ் கிளப் அரங்கில் நடைபெற்றது.
இதில் M.K. சந்தர் நினைவு அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் வழக்கறிஞர் ராஜகோபால், நிர்வாகிகள் பிருத்திவிராஜ், விஜயகுமார் மற்றும் கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பேசினர். அப்போது வெள்ளி விழா ஆண்டாக இந்த போட்டிகள் வரும் ஜனவரி 11 மற்றும் 12 ஆகிய 2 நாட்கள் நடைபெற உள்ளதாகவும், ரேஸ்கோர்ஸ் காஸ்மோ பாலிடவுன் கிளப் வளாகத்தில் துவங்கி மேற்கு மலை தொடர்ச்சி மலைப்பகுதி வழியாக ஊட்டி சென்று மீண்டும் கோவை வந்தடைய உள்ளதாக தெரிவித்தனர். சுமார் 360 கிலோமீட்டர் தூரம் இந்த பந்தயம் நடைபெற உள்ள நிலையில் வாகனத்தின் வேகம், நேரம், தூரம் ஆகியவற்றை சுமார் 18 சோதனை சாவடிகள் அமைத்து கண்காணிக்க உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய அவர், ப்ளஸ் அங்கே நைட்டு ஹால்ட் அப்போ அவங்களுக்கு விருந்தும் என்டர்டெயின்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். திருப்பி மறுநாள் காலையில் அங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன்னா ஈவினிங் ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்போவும் அவங்களுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது இந்த போட்டியானது சந்திரன் நினைவும் கூடவே இவர் சாலை விபத்தில் இதானதுனால மேற்கொண்டு அந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸையும் சேர்த்து நாங்கள் பண்ணுறோம். அந்த ரோட் சேஃப்டி அவேர்னஸில் கம்ப்ளீட்டாக நம்ம வில்லேஜ் ரோட்ஸு மற்ற போகிற பாதைகள் எல்லாமே அந்த வண்டியில் ரோட் சேஃப்டி மெசேஜஸ் எல்லாமே ஸ்டிக்கராக ஒட்டி அவங்களுக்கு ரோட் சேஃப்டி அவேர்னஸும் கிரியேட் பண்ணுறோம் இந்த ஈவெண்ட் மூலிமா. பொதுமக்கள் காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் சிறப்பு எண் அறிமுகப்படுத்தப்படும் என ராணிப்பேட்டையில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள காவல் கண்காணிப்பாளர் தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த கிரண் ஸ்ருதி பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக விவேகானந்தர் சுக்லா பதவியேற்றுக் கொண்டார். அலுவலகத்திற்கு வருகை தந்த அவருக்கு காவல்துறை சார்பில் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றதோடு அணிவகுத்து நின்ற காவலர்கள் மரியாதையை ஏற்றுக்கொண்டு புதிய காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் கோப்புகளில் கையெழுத்திட்டு பதவியேற்றுக் கொண்டார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கஞ்சா, லாட்டரி போன்ற தொடர் குற்றங்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும், அதேபோல் சின்ன சின்ன வழக்குகள் குறித்து பொதுமக்கள் காவல் நிலையங்களை நாட தயங்கக்கூடாது என்றும், மேலும் பொதுமக்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் சிறப்பு எண் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவித்தார். போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதாவது சின்ன கம்ப்ளைண்டும் எடுக்கலைன்னா அது இட் இஸ் லைக் அவர் ஃபெயிலியர். ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட் வந்தாலும் அது ஏதாவது சட்டப்படி ஏதாவது லீகலான நடவடிக்கை வரணும் அப்படின்னு சொல்லி எங்களோட கோரிக்கை இருக்குது. அது நாங்கள் என்ஷோர் பண்ணுறதுக்கு எதிர்பார்ப்போம். அண்ட் சிமிலர்லி எந்த விதமான ஆர்கனைஸ்ட் கிரைம் நடக்கக்கூடாது. மக்களுக்கு இப்போ எடிக்ஷன் அந்த மாதிரி போதை பொருட்கள் அதில் அவங்களுக்கு எடிக்ஷன் ஆகக்கூடாது. அதுக்கு நிறைய அவேர்னஸ் பண்ணுவோம். Wherever there is any issue, we will release specific mobile numbers in which they can directly contact me. And further ஏதாவது நமக்கு issues வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பார்ப்போம். தருமபுரியில் உடல் உறுப்புகள் தானம் செய்ய மூளை சாவு அடைந்தவரின் உடலுக்கு மருத்துவர்கள் உள்ளிட்டோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தர்மபுரி அடுத்து அதகப்பாடி கிராமத்தை சேர்ந்த முருகேசன் என்பவர் உடல்நிலை குறைவால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அப்பொழுது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் முருகேசன் மூளைச்சாவு அடைந்ததாக தெரிவித்தனர். இந்நிலையில் அவரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முருகேசனின் குடும்பத்தினர் முன் வந்தனர். இதனைத் தொடர்ந்து மூளைச்சாவு அடைந்தவரின் 2 கண்கள், சிறுநீரகம் மற்றும் இதயத்தினை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை செய்து எடுத்து சேலம், கோயம்புத்தூர், சென்னை அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து அவரின் உடலுக்கு மருத்துவர்கள், மருத்துவ மாணவ மாணவிகள், செவிலியர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். உத்தரமேரூரில் குடும்ப தகராறு காரணமாக கூலி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் ரெட்டமங்கலம் கிராமத்தை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி ராஜேந்திரன். இவர் கடந்த 6 மாதங்களாக உடல்நிலை சரியில்லாமல் கை கால்கள் செயலிழந்து நடக்க முடியாமல் வீட்டிலேயே இருந்துள்ளார். இந்நிலையில் குடும்ப தகராறு காரணமாக மன உளைச்சலில் இருந்த ராஜேந்திரன் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து தகவலிருந்து வந்த உத்தரமேரூர் போலீசார் உயிரிழந்தவரின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியினை கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் அருகே உள்ள ஆயுகவுண்டன் பாளையத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி கொடியினை கொடியேற்றி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு பெருந்துறை தொகுதி பொறுப்பாளர் தூயவன் கலந்து கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் 30 அடி உயர கம்பத்தில் அக்கட்சியின் கொடியை ஏற்றி வைத்ததை தொடர்ந்து நிர்வாகிகள் உறுதிமொழி ஏற்றனர். மேலும் பொதுமக்களுக்கு இனிப்புகளும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் கட்சியின் உறுப்பினர்கள் சசிகுமார், கோவிந்தராஜ், ராஜா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
ராணிப்பேட்டையில் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக பயணிகளை ஆட்டோவில் ஏற்றி வந்த 6 ஆட்டோக்களை போக்குவரத்து அலுவலர்கள் பறிமுதல் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் ஆட்டோ ஓட்டுநர்கள் விதிகளை மீறி அளவுக்கு அதிகமாக மாணவ மாணவிகளையும் பொதுமக்களையும் ஆட்டோவில் ஏற்றி செல்வதாக மாவட்ட ஆட்சியர் சந்திரகலாவுக்கு புகார் வந்தது. இதையடுத்து ஆட்சியர் உத்தரவின் பேரில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் சுற்றுவட்டார பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது கல்லூரி முடித்துவிட்டு வீடு திரும்பும் மாணவிகளை விதியை மீறி அளவுக்கு அதிகமாக ஆட்டோவில் ஏற்றி வந்த 6 ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். மேலும் ஆட்டோ உரிமையாளர்களின் ஆவணங்களை சரிபார்த்ததை அடுத்து விதியை மீறி பயணிகளை ஏற்றினால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து சென்றனர். கும்பகோணத்தில் வேலு நாச்சியார் உருவ படத்திற்கு தாவேகாவினர் மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் உள்ள காந்தி பூங்கா முன்பு தாவேக சார்பில் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடிய வீரமங்கை வேலு நாச்சியரின் 295வது பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் நிஜாம் தலைமையில் ஏராளமான தாவேகவினர் வேலு நாச்சியாரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் கும்பகோணம் சட்டமன்ற பொறுப்பாளர் வினோத் ரவி, தஞ்சை வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் முத்து, மகளிரணி தலைவர் பிரபாவதி, நிர்வாகி தாராசுரம், பிரபாகரன் என பலர் கலந்து கொண்டனர். அரும்புக்கோட்டையில் விஜயகாந்த் நினைவு நாளையொட்டி அவரது திருவுருவ படத்திற்கு குடம் குடமாக பெண்கள் பாலாபிஷேகம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை காந்தி மைதானம் பகுதியில் நகர தேமுதிக சார்பில் மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் 1ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி பால்குடம் எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேமுதிக விருதுநகர் கிழக்கு மாவட்ட தலைவர் நத்தத்தப்பட்டி ராமர் பாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பராசக்தி காளியம்மன் கோவிலில் இருந்து பெண்கள் 108 பால்குடம் எடுத்து வீதி உலாவாக சென்றனர். இதையடுத்து காந்தி மைதானத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் திருவுருவ படத்திற்கு சிறப்பு பூஜைகள் பாலாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவருக்கும் நகர தேமுதிக சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட நகர ஒன்றிய தேமுதிக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பெருங்களத்தூர் பகுதியில் இரவோடு இரவாக மின்கம்பங்களை சேர்த்து புதிதாக மழைநீர் வடிகால் அமைத்ததால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பெருங்களத்தூர் 57வது வார்டு சிவசக்தி தெருவில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் சிவசக்தி தெருவில் 4க்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் இருந்து வந்த நிலையில் முறையாக மின்கம்பங்களை மாற்றி அமைக்காமல் இரவோடு இரவாக அவசரமாக மின்கம்பங்களை சேர்த்து மழைநீர் வடிகால் வாயை அமைத்ததால் அந்த பகுதி மக்கள் அதிர்ச்சியில் உள்ளனர். பணிகள் நடைபெறும் போது அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்திருந்தால் இதுபோன்ற தவறு நடந்திருக்காது என பலர் வேதனை தெரிவித்துள்ளனர். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதால் மேலூர் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மறைமுக குடும்ப அழிப்பு டங்ஸ்டன் திணிப்பு என்ற தலைப்பில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளது. இதில் குடும்ப கட்டுப்பாடு காரணமாக குடும்பங்களில் அத்தை இல்லை, மாமன் இல்லை, மச்சான் இல்லை, சித்தி இல்லை என சிந்தனையை தூண்டும் வகையில் பல்வேறு வாசகங்களுடன் போஸ்டர்கள் அடிக்கப்பட்டுள்ளது. மேலூர் பகுதி மக்களை சிந்திக்க வைக்கும் வகையிலும் பரபரப்பை ஏற்படுத்தும் வகையிலும் இந்த போஸ்டரானது ஒட்டப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் பேராவூரணி பேரூராட்சி நிர்வாக ஊழலை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சியில் நடைபெற்ற பல கோடி ரூபாய் ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரூராட்சி மன்ற தலைவர் பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி ஏராளமான அதிமுகவினர் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் இதில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் அதிமுக நகர செயலர் நீலகண்டன், மாநில மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள், பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேராவூரணி பேரூராட்சிக்கு தலைவராக சாந்தி என்பவர் இருக்கிறார். அவர் பேரூராட்சியுடைய தலைவர். ஆனால் பேரூராட்சி தலைவராக செயல்படுவது அவருடைய மாமனார் செல்வராஜ். அவரே பேரூராட்சி அலுவலகத்தில் சேர்மன் சீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு அவர் தான் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இது முதல்ல சட்டத்துக்கு புறம்பானது. அது மட்டுமல்லாமல் பேரூராட்சிகளுடைய விதிகளின்படி ஒருவர் பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்தால் அவர் குடும்பத்தை சார்ந்த யாரும் ஒப்பந்தக்காரர்களாக இருக்கக்கூடாது. அவருடைய கணவர் சேகரும் ஒப்பந்தக்காரராக இருக்கிறார். அவருடைய மாமனார் செல்வராஜும் ஒப்பந்தக்காரராக இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தங்கள் முழுவதுமே யார் கேட்டாலும் அடாதடியாக பேசிக்கொண்டு
ஒரு குடும்பமே இந்த பேராவூரணியை மிரட்டி கொண்டு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓமலூரில் உள்ள கல்லறை தோட்டத்தில் தேங்கிய மழைநீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் இருந்து செல்லும் புறநகர் சாலையில் உள்ள புளியம்பட்டி அருகே கல்லறை தோட்டம் உள்ளது. இந்நிலையில் கல்லறை தோட்டமானது போதிய பராமரிப்பின்றி முட்புதர்களுடன் காணப்படுகிறது. மேலும் தற்போது பெய்த கனமழையால் கல்லறை தோட்டம் முழுவதும் மழை தண்ணீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் இறந்தவர்களின் உடலை அடக்கம் செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இதுகுறித்து நிர்வாகிகள் மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கல்லறை தோட்டத்தை முறையாக பராமரிக்க கத்தோலிக்க திருச்சபையுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என ஓமலூர் பகுதியில் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கும்பகோணத்தில் குளத்தில் தவறி விழுந்து உயிரிழந்த குழந்தைக்கு நீதி கேட்டு சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தில்லையம்பூர் ஊராட்சிக்குட்பட்ட மானாக்குடி கிராமத்தில் உள்ள குளத்தில் தடுப்பு சுவர் இல்லாத நிலையில் இனியவன் என்ற 3 வயது குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்தது. இந்நிலையில் இதனை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. வடக்கு மாவட்ட செயலாளர் முல்லை வளவன் உள்ளிட்டோர் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தில்லையம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தி ஆகினி கரிகாலன் மற்றும் ஊராட்சி செயலர் ராஜ்மோகன் உள்ளிட்டோரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இதில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த குழந்தையின் திருவுருவ படத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊராட்சி மன்ற தலைவர் கார்த்தியாயினி கரிகாலனின் அலட்சிய போக்கினால் 3 வயது குழந்தை குளத்தில் விழுந்து இறந்துவிட்டது. ஏனென்றால் தொடர்ந்து அந்த கிராம மக்கள் அந்த குளத்தை சுற்றி சுவர் எழுப்ப சொல்லியிருக்கிறார்கள். ஊராட்சி மன்ற தலைவர் அலட்சிய போக்கினால் அந்த குழந்தை கீழே இனியவன் என்கிற அந்த குழந்தை இறந்து போயிருக்கிறது. 3 வயது குழந்தை. தொடர்ந்து இந்த பகுதியில் ஊராட்சி மன்ற தலைவரின் அலட்சிய போக்கினால் இத்தகைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அப்பாவி குடும்பத்திற்கு, இறந்து போன இனியவனின் குடும்பத்திற்கு 50 லட்சம் இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தமிழக அரசும் காவல்துறையும் தொடர்ந்து காவல்துறை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறார்கள். இந்த எஃப்ஐஆரை கொலை வழக்காக மாற்றப்பட வேண்டும். ஊராட்சி மன்ற நிர்வாகத்தில் யாரெல்லாம் அதில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது இந்த அலட்சிய போக்கை கண்டித்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேறாவிட்டால் பிடிஓ அலுவலக ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் விரைவில் அறிவிப்போம் என்பதை நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். தஞ்சக்குறிச்சியில் தொடங்கியது தமிழகத்தின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி. அமைச்சர் பங்கேற்று தொடங்கி வைப்பு. கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த குழந்தையின் குடும்பத்திற்கு ரூபாய் 3 லட்சம் நிதி உதவி வழங்கப்படும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. புதுச்சேரியில் அனைத்து ரேசன் அட்டைகளுக்கு பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக ரூபாய் 750 வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு. பொங்கல் பண்டிகை தாம்பரம் திருச்சி இடையே இன்று முதல் சிறப்பு ரயில். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நிறைவு. கடப்பாறையால் அறை கதவுகள் உடைப்பு. சென்னையில் பராமரிப்பு பணிகள். வேளச்சேரி, ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று மின்தடை செய்யப்படும். தமிழ்நாடு மின்சார வாரியம் அறிவிப்பு. டெல்லியில் கடும் பனி பொழிவு. 92 விமான சேவைகள் பாதிப்பு. துருக்கியில் தேவாலயத்தை குறிவைத்து துப்பாக்கிச் சூடு. 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றனர். மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.